x1 plus iy1 பெருக்கல் x2 plus iy2 பெருக்கல் x3 plus iy3 அப்படி xn plus iyn வரைக்கும் பெருக்கும்போது நமக்கு a plus ib கிடைக்குது அப்படின்னா இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு தான் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியுது, பட் ரொம்ப சிம்பிளான கணக்கு. கணக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் மட்டு எடுக்க போறோம். ரெண்டாவது கணக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஆர்கியூமெண்ட் எடுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் x1 plus iy1 பெருக்கல் x2 plus iy2 பெருக்கல் xn plus iyn equal to a plus ib. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் மட்டு எடுக்க போறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் x1 plus iy1 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் x2 plus iy2 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் xn plus iyn is equal to மாடுலஸ் ஆஃப் a plus ib. ஸோ இதனுடைய மாடுலஸ் வந்து என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் பிளஸ் yn ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்த போறோம். வர்க்கப்படுத்தும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த எல்லா ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் பிளஸ் yn ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் பெருக்கல் x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர், இது xn ஸ்கொயர் பிளஸ் yn ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நாம ரெண்டாவது பார்க்கலாம். ஸோ இருபுறமும் ஆர்குமெண்ட் எடுக்க. ஸோ எடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் x1 பிளஸ் iy1 பெருக்கல் x2 plus iy2 பெருக்கல் xn plus iyn is equal to argument of a plus ib. நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், அதாவது argument of z1 z2 is equal to argument of z1 plus argument of z2. ஸோ அப்ப இந்த ப்ராடக்ட் வந்து என்னன்னா கூட்டலா பிரிஞ்சிடும். ஸோ இது வந்து என்னது argument of x1 plus iy1 plus argument of x2 plus iy2 plus etc plus argument of xn plus iyn. This is equal to இங்க argument of a plus ib அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு tan inverse of b by a plus 2k pi. இங்க k அப்படிங்கிறது ஒரு முழு எண். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்குமெண்ட்டுக்கும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா tan inverse of y1 by x1 plus tan inverse of y2 by x2 plus etc plus tan inverse of yn by xn. ஸோ நமக்கு ஒரு 360 டிகிரியை கூட்டினா போதுமானது. ஸோ அதனால இங்க வந்து 2k pi ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்க ஒரு டேமுக்கும் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse of b by a plus
2k பை இங்க k அப்படிங்கிறது ஒரு முழுக்கள். ஸோ இப்போ இந்த தனித்தனி டேமை வந்து என்னன்னா ஒரே டேம் எழுத போகிறோம். ஸோ சம்மேஷன் r இஸ் ஈக்குவல் டு 1 to n, ஏன்னா இங்கே 1 2 அதுல இருந்து n வரைக்கும் இருக்கிறதுனால ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா tan inverse of yr divided by xr is equal to tan inverse of v by a plus 2k pi இங்க k அப்படிங்கிறது ஒரு முழு எண். இதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம மட்டு எடுத்திருக்கிறோம், அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தியிருக்கிறோம். ஸோ நமக்கு ஆன்சர் சிம்பிளா கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க செகண்ட் கணக்குக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு.